இந்து இங்கே வா, இங்கே வாயேன். இங்கே கொஞ்சம் பக்கத்தில் உட்காரு. அங்கே பாரு, கொஞ்சம் முன்னாடி வா. vlog-ஆ? ஆ, ஐயோ எனக்கு பிடிக்காத ஒன்று போட்டியே. எதுக்கு உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? இப்போ நான் மட்டும் தனியாக உட்காந்து பார்த்தேன். பெருசாக நான் வந்து நல்லா தெரியல. உன்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சேன்னா நான் கொஞ்சம் நல்லா தெரியல. அதனால சரின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சேன். நல்லா இருக்குல்ல? ஆ, செம்மையா இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க. டிமார்ட் போயிருந்தோம் பக்கத்தில். சரி, 2 பேருக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு செருப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த செருப்பு தான் போட்டு அதுக்கு இதுக்கு நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட அங்கேயே வந்து கண்ணாடியில் போட்டு பார்த்து நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு 10 தடவை காட்டிட்டு இருந்தாச்சு. இங்கே வீட்டுக்கு வந்து இத்தனை தடவை போட்டு அதுக்கு இதுக்கு நடந்து ஏன் சூப்பராக இருக்குல்ல, செம்மையா இல்ல, இருக்குல்ல. இந்த மாதிரி ஸ்லிப்பர் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம ரஃப்யூஸ் போட்டுக்கிற மாதிரியும் இருக்கும், வெளியே போனால் போட்டு போகிற மாதிரியும் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. 2 in 1. நம்ம எப்பவுமே அப்படிதான் நாங்க வந்து எடுப்போம். 2 in 1-ஆ தான் எடுப்போம் எதையுமே. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம். நானே அதே மாதிரி தான் கிராக் ஷூ டைப்பில் ஒரு செப்பல் எடுத்தேன். சரி, அது ஷூ டைப் மாதிரியும் இருக்குமே பார்க்குறக்கு, இங்கே போனால் டக்கிங் பண்ணாலும் அது கொஞ்சம் அது போட கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. காசு குறைவா இருக்கணும். ஆமாம், ஆனா விஷயம் ஆனால் பெருசா பெருசாக இருக்கணும். தெரியல. நாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் choose தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே. காலையில் இன்னைக்கு நான் நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன். தண்ணி வருதுன்னு சொல்லி ஒரு 6-6:30 எழுப்பிவிட்டேன். அப்படி எழுப்பிவிட்டா 6 வந்து கல்ல இல்ல, 6:30க்கு தான் எடுத்து விட்டேன். சரி, இங்க பாருங்க, கார் கழுவணும்னு நான் சொன்னேன். அப்புறம் வண்டி கழுவணும். அது நானா உட்காந்து கழுவிட்டு முடியும். நான் மற்ற வேலையெல்லாம் நான் ஆமாம், பார்க்கணும். காலையில் அந்த ஒரு எழுந்திரிச்சு அதை வேலையை ரெண்டு கழுவி பண்ணிப்பா. வச்சுட்டு சிக்கன் கேட்டாங்க. போய் கடையில் போய் சிக்கன் எடுத்து வந்து கொடுத்துட்டு டீ வச்சு, இவங்களுக்கு டீ வச்சு கொடுப்பேன். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் தெரியும். காலையில சாயங்காலம் டீ வைக்கிற பொறுப்பு அந்த என்னோடது. சப்ஸ்கிரைபர் எல்லாம் இன்னும் வந்து இருக்காங்களா என்னங்கிறதே தெரியாது. ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் பத்தியா, அந்த மன தைரியத்தை நான் வந்து பாராட்டுறேன் ஜெகனே. சரி, இருந்தாலும் நம்ம அதை சொல்ல வேண்டிய கடமை இல்லை. நம்மளும் வந்து கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். ஆமாம், அதை வந்து நம்ம பண்ண மாட்டோம். அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே வந்து. ஆனா ஷார்ட்ஸ் நம்ம ரெகுலரா தான் போட்டுருக்கோம் கைஸ். எனக்கு இந்த vlog பண்ணணும்னாலே அது ஒரு மாதிரி கடுப்பா வருதுங்க. பிளானெல்லாம் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்து இந்த கண்டென்ட்ரா எடுக்கிறோம், யூடியூப்பை தெரிக்க வர்றோம் அப்படின்னு முடிச்சுட்டு வருவோம். அப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே நானும் நடத்திட்டே இருக்கும். அப்படியே நாளைக்கு நடந்துடும். நம்மளும் விளாக் எடுத்த மாதிரி தான். ஏன்னா இப்பவே நம்ம விளாக் போட்டு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த 50,000 சப்ஸ்கிரைபர் வந்தப்போ ஒரு தடவை போட்டோம். தேங்க்யூ சொல்லி நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து விளாகே போகிறோம். இப்போ மார்ச் 1 ஆகி போச்சு இன்னைக்கு. ஆனா வந்து இப்போ வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல கைஸ். இவருதான் வந்து வா vlog போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து கண்டென்ட் மெயினா வேணும். அது பாக்குற வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா. அப்படிதான் நான் யோசிச்சுட்டு ஆனா தான் இனி நான் அந்த வந்து மாதிரி வரும். இனி அந்த மாதிரி வரும். வரும். ஆன் தி வே. ஆந்தியா வெயிட் பண்ணுங்க. இதைத்தான் நம்மளும் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, நாங்க வந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தா நான் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அந்த மூடெல்லாம் இல்லைங்க. vlog போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. பாருங்க எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம். அது யூஸ் பண்ணிக்க தெரியாம நம்ம இன்னும் கூறுகட்டத்தனமா நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்மளை விட ஒரு அதிபுத்திசாலி யாருமே இல்லை. ஏன்னா நம்ம தான் லூசுங்க. சரி, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை பத்தி பேச ஒரு பிரயோஜனம் இல்லை. எதை என்ன பண்ணாலும் நேரம் காலங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த லக்கு சும்மாவா சொன்னாங்க, எண்ணெய் தேய்ச்சிட்டு மண்ணில் போட்டாலும் ஒட்டுறதா அப்படின்னு. அதை தாண்டி காலம் வந்து பொன் போன்றது. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். ஆனா காலையில இந்த வேலையெல்லாம் பண்ணோம்னா இல்ல இருங்க சொல்லிடுறேன். ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நம்ம ஆமா, கரெக்டா ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். vlogன்னு எடுத்துட்டா அது பெருசா வந்து ஒரு ஃபீல் வர ஆனா மாட்டேங்குது. ஷார்ட்ஸ்க்கு நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் காலையில எழுந்திரிச்சு கார்லாம் கழுவி சொல்லிட்டான். கார் வண்டி எல்லாம் கழுவி வச்சுட்டு வெளியே எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போட்டு சிக்கன் வந்து கொடுத்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரேஷன் கடைக்கு தயவு போயிட்டு செஞ்சு நம்பாதீங்க. நீ வெளியில எல்லாம் கழுவியே விடல, நான் தான் கழுவி விட்டேன். இன்னைக்கு நான் தான் கழுவி போய் விட்டேன். எல்லாத்தையும் நான் தான் கழுவி விட்டேன். எங்க நீ இன்னைக்கு நான் தான் கழுவி கழுவி விட்டேன். குன்றுவேன். இங்க ஸ்கூபி கூப்பு கேட்கலாம். என் பையனா இருந்தா உண்மையை சொல்லியிருப்பான். எல்லா வேலையும் பண்ணதானே. என்னங்க வேலை பண்ண? அப்படி ஒரு சிக்கன் எடுத்துட்டு வந்து கொடுத்த அப்படிங்க. அப்புறம் ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்த. இதுதான் நீ இன்னைக்குன்னு 2 வேலை, இந்த 2 வேலை தான் பண்ணது. என்ன அப்படின்னா இல்லையே, நான் தான் கழுவி விட்டேன். என்ன குன்றுவேன். நான் கழுவி விட்டேன். 10வது கார் கவரும் நான் தாங்க கழுவி வச்சேன், வாஷ் பண்ணி கொடுத்தேன். உடம்பு வளைவுனாங்குது சாருக்கு. நானும் பண்ணினேன். எக்ஸசைஸ் பண்ற அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். எல்லாம் சதை போட்டு தெரியுதா?
நல்லாவே கண்ணெல்லாம் குண்டாயிட்டா நல்லா அப்படிங்க. பண்ண மாதிரி ஆயிடுச்சுல. ஆனா கொஞ்சம் உடம்பு குறைக்கணும். நான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரமா வாக்கிங் போயிட்டு இது வேற ஸ்க்ரீன் வேற ஆஃப் ஆகிட்டே இருக்குது. அதனாலதான் அதை டச் பண்ணி போட்டுருக்கேன். மக்களே இதை நம்பாதீங்க, குன்றுவேன் போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. ஏன் ஒரு வாரத்துல 2 நாள் போன அப்படிங்க. 2 நாள் தான் போகல. இங்க பாருங்க, 2 நாள் சில்கான் புல்கான் போவேன், அப்புறம் படுத்து தூங்கிடுவேன் அப்படிங்க. எழுப்புனாலுமே டயர்டா இருப்பாப்பா, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படி வாக்கிங் போகாம. இல்ல நான்லாம் போயிட்டு தாங்க இருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ். அது எப்படி தெரியுங்களா, வேகமாலாம் நடக்க மாட்டா அப்படி. இல்ல வேகமா தான் நடந்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கேன், உங்க வீட்டுக்கார அப்படியே சொங்கி மாதிரி நடந்து போயிட்டு நடந்துட்டு வராரு. வேகமா தான் நடந்துட்டு. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ரெகுலரா வந்து பாக்குறாங்களா? அவங்க ரெகுலரா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஸ்பீடா தான் நடக்கிறப்ப அது வந்து அன்னைக்கு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண புதுசுல கொஞ்சம் மெதுவா நடந்துருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் டே அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, இப்போ வந்து பார்க்க சொல்லி. சரி, இப்போ நம்ம வந்து ரொம்ப கடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அவங்களுக்கு என்னடா இதுக்கு லூசு ஆமா, மாதிரி இப்போ உணர்ந்துட்டு நம்ம இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு நினைச்சிட்டு தெரியல. போறாங்க. ஸோ இது வந்து சண்டே நம்ம இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும். ஸோ இப்போ டிமார்ட் போயிட்டு வந்தோம், டீயை வச்சு குடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இருக்கு இன்னைக்கு, நாக் அவுட் மேட்ச். அதை பார்த்து உட்காந்தோம் அப்படின்னோம்னா இன்னத்த பொழுது போயிடும். ஸோ உங்களுக்கு இன்னத்த பொழுது எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக வீடியோ வந்து நான் இப்போ மேக் பண்ணேன். ஏதோ ஒண்ணு போடணும் Sunday ஆர்வ ஒரு கோளாறா நாள். வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க மட்டும் தெரியும். சண்டேயில் ஒரு நாள் அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடலான்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கடையில் இதையும் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு தான் பண்ணணும். ஆக்சுவலி நேத்தே வந்து பண்ண வேண்டியது. நேத்து எனக்கு Actually, டென்ஷன் ஆகி நான் முக்கியமான ஒரு வீடியோ பண்ண வேண்டியது. சரி, எனக்கு அந்த வீடியோ மட்டும் எடுத்து கொடுப்பா, இதை வெளியே வச்சு எடுக்க முடியாது, இல்லை நானே வந்து பிடிச்சிட்டு எடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் இவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு நானும் எடுத்து தர மாட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு அந்த வீடியோ எடுக்கல. ஆனால் அந்த வீடியோ வரும். அது என்ன வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரெகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல நாங்கள் ரெகுலராக வீடியோ போடணும், ஷார்ட்ஸ் வரும், விளாக் வந்து கொஞ்சம் டிலேவாக வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி ரெகுலராக போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ திரும்ப அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். அந்த முக்கியமான நல்லா போயிட்டு இருந்துச்சு, இடையில இப்படி தான் சக்கரை பார்த்தியா. அந்த முக்கியமான வீடியோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன்.